சார் என்னோட முதல் கருத்து வந்து மெடிசனை விட்டு ஜனங்க வந்து வெளியில வரணும். மெடிசன் வந்து பெரிய மாஃபியா. உங்களோட டிசீஸ் கம்மி ஆயிடுச்சுங்க, இருந்தாலும் டேப்லெட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காரு. நான் வந்து பார்த்தோம்னா நைட்டு மட்டும் 7 மாத்திரை போடுவேன் காரை மீட் பண்றதுக்கு முன்னாடி. அப்போ வந்து ஹெல்த் வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஹை, ப்ரெஷர் ஹை, சுகர் ஹை, கொலஸ்ட்ரால் ஹை. இது என் மூலியமா வந்து பார்த்தோம்னா டைரக்டா சார் இல்லாம கூட என் ஃபேமிலி டோட்டலா நான் மாத்திட்டேன். 20-25 பேர் மாத்தியாச்சு. அதுவே எனக்கு பெரிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான். தெருக்கு தெரு ஒரு நேச்சுரல்ஸ் இருக்கு. உடம்போட ஹெல்த்துக்காக மை ஹெல்த் ஸ்கூல் மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர்ஸ் அங்கங்க ஆரம்பிச்சா நிறைய வந்து பார்த்தோம்னா மாற்றம் கிடைக்கும். இன்னி ஒரு மெடிடேஷன், யோகா, வாக்கிங் போறேன், சைக்கிளிங் போயிட்டு இருக்கேன். ஏன் முன்னாடிலாம் அதை நான் பண்ணவே மாட்டேன். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நானே என்னை ஏமாச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து டைம் இருக்கு. அதை புரிய வச்சவங்க வந்து பார்த்தோம்னா சுதாகர் சாரும் பிரபாகர் சாரும் தான். சாரிங்க, வேலண்டியர் சாரி சொல்லுங்க, வேலண்டியர் தேங்க்ஸ் சொல்லுங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய லைஃப்ல வந்து விட்டு கொடுத்து போங்க. அதோட எஃபெக்ட்னஸ் நம்மள வந்து 200 வருஷம் வந்து நம்ம மைண்ட்ல வந்து கிரீனஸ் ஆக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பவர்ஃபுல்லா சொல்றாரு. சீரகம்னா சீரகம், அகத்த ஃபுல்லா சீராகம் தான் சீரகம். அதுல நம்பர் 1 மெடிசன். அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. நம்மளோட ஷெடியூல நம்மளே வந்து மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு தான் டைம் இல்ல, என்னால போக முடியல, நடக்க முடியல, சாப்பிட முடியல, யாரும் செய்ய மாட்டாங்க அப்படிலாம் இல்ல. நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பாத்துக்கணும். அதனால நான் இன்னைய வரையும் நானே தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நானே சாப்பிடுவேன். சார் வணக்கம் சார். என் பேர் வந்து நாகராஜன். நான் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞராக இருக்கேன். டெய்லி வந்து கோர்ட் வேலை தான் நமக்கு போகிறது வருது. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ ஒன்று வந்தது. ஹெல்த் இஷ்யூ வரும்போது நான் அந்த ஃபேஸ்புக்கில் சாரோட ஆடு பார்த்தேன். அந்த ஆடு பார்த்த உடனே சரி சார் சொல்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவர் கூட பயணம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஹெல்த்தில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது எனக்கு. அவர் சார் சொல்ல அந்த அவரோட ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஃபாலோ பண்ண ஆரம்பித்து ஹெல்த்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடச்சிது. ஸோ அதனால எனக்கு என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஆயிடுச்சு. சாரோட சொல்கிற ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இன்னைய வரையும் ஸ்டில் டேட் வரையும் நான் சார் சொல்றது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்டா தான் இருக்கு சார். அது 100% உண்மை. இதை மறக்கவே முடியாது யாராலையும். அதுக்கு நான் சொல்றதா கூட ஃப்ரீயா இருக்கலாம். அந்த ரிப்போர்ட் சொல்றது கரெக்டா சொல்லிட்டு இருக்கு. இன்னைய ஒரு ரிப்போர்ட் எடுத்துருக்கேன் 6 மாசமா. ஒரு 4 டைம் எடுத்துட்டேன். அந்த ரிப்போர்ட்ஸ் கூட நீங்க வெரிஃபை பண்ணலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 280 சார் என்னோட லெவல், சுகர் லெவல். கொலஸ்ட்ரால் வந்து 260. 2 அதிகம் ஆனதால தான் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அதனால ஹேஞ்சியோ பண்ணேன். நல்ல பெரிய ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவல் கம்மியாகலை. அந்த 260 அப்படியே இருந்து டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாகுது. ஆனால் சாரோட சொல்லி அவரோட ஃபாலோஸ் பண்ணதால இன்னைக்கு சுகர் லெவல் 120 வந்து. இதுக்கப்புறம் நான் சார் சொல்ற மாதிரி பாதி மாத்திரை தான் போட்டிருந்தேன். 3 வேலையை மாத்திரை போட்டிருந்தேன். நான் இப்போ வந்து மதியம் மட்டும் தான் ஒரு பாதி மாத்திரை போடுறேன். இதுக்காகவே நம்ம சார் சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன் இன்னி வரையும். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் சார். ஃபேஸ்புக்ல தான் பார்த்து என்கொயரி பண்ணியிருந்தேன். அன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டேன். சாரோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பேஸோட வேல்யூ, அவரோட பேசுற விதம், அவரோட அப்ரோச், அவர் நடந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவே ரொம்ப எனக்கு வழிகாட்டியா இருந்தாரு. என்னோட ஹெல்த்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மாற்றம் வருதுன்னா சார் நான் மறக்கவே முடியாது லைஃப்ல. நிறைய சொல்லலாம் சார். அதாவது பார்த்தோம்னா எனக்கு மை ஹெல்த் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட உடல்நிலையை வந்து பார்த்தோம்னா நிறைய மாற்றம். அது ஒன்று ஹெல்த் ரீதியா ஒன்று இருக்கு. சில சம்டைம்ஸ் எங்கன்னா வந்து நான் டிராவல் பண்ணிட்டு இருந்துச்சுங்களேன், மதியம் ஒரு 3 மணிக்கு மேல டயர்ட் ஆயிடும். வரும் அவர் சாரோட இன்கிரீடியன்ஸ் அதெல்லாம் வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதுல இருந்து ஆக்டிவாவே இருக்கேன். மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. அது 2வது விஷயம். எனக்கு அந்த சார் நம்ம பிரபாகர் சார் மாதிரி அவரு சுதாகர் சார், அவரு இன்னும் ஃபேமஸான சார். அவர் அந்த மெடிடேஷன் அதெல்லாம் தரும்போது இன்னும் ஹெல்த் வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனா இருக்கு. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பிரச்சனை மைண்ட்ல ஏத்தி என்னோட மைண்ட் வேற மாதிரி இருந்தது. ஸோ இவங்க 2 பேரும் வந்து டோட்டலி என்னோட லைஃப் சேஞ்சஸ் பண்ணுது, பிரபாகர் சார் அண்ட் சுதாகர் சார். அதையும் தாண்டி வந்து நிறைய நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சார் சொன்ன மாதிரி நீங்க எல்லாத்துலயும் வந்து கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு ஆயிலையும் சரி சிறுதானியம் சரி அதை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க மருத்துவ செலவு கம்மி பண்ணலன்னு சொல்றேன். அந்த 100% உண்மை. இன்னைக்கும் வந்து நான் பார்த்தோன்னா மரச்செக்கு எண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன். ஃபுல்லா ஃபேமிலி ஃபுல்லா, நம்ம ஃபேமிலி மட்டும் இல்ல, எனக்கு வந்து பார்த்தோம்னா 6 பேர் நாங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவங்க அதை தான் யூஸ் பண்ண வச்சுட்டேன். எல்லாமே டோட்டல் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னைக்கு அண்ணன் எல்லாமே மாறிட்டாங்க. அவர் சொல்ற இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் மூலியமா வந்து பார்த்தோம்னா டைரக்டா சார் இல்லாம கூட என் ஃபேமிலி டோட்டலா நான் மாத்திட்டேன். 20-25 பேர் மாத்தியாச்சு. அதுவே எனக்கு பெரிய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான் சார். ஒரு 6 மாசம் ஆச்சு சார். ஒரு டாக்டரை பார்த்துட்டு அப்போ மாத்திரைலாம் கரெக்டா எடுக்கிறீங்க நீங்க அப்படின்னாரு. கண்டிப்பா எடுத்துருக்கேன், நீங்க சொல்றது மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன். ஆனா இது மாதிரி நான் உணவே மருதுன்னு சொல்லிட்டு மை ஹெல்த் ஸ்கூல்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். ஓ ஆமாமா கேள்விப்பட்டேன். அவரு கொஞ்சம் அப்படி ஃபெமிலியரான ஆளு தான், நல்லா பண்ணிட்டு இருக்காரு கேள்விப்பட்டேன். இல்ல சார் நான் அதையும் பாருங்க, அவங்க கொண்டு மாத்திரை தரல, மருந்து தரல, நீங்க சாப்பிட்ற முறையை கத்து கொடுத்துருக்காரு. காலையில வந்து 10 மணிக்கு ஒரு சாப்பிடணும் டிஃபனு, மதியம் லஞ்சு ஒரு 2 மணிக்கு எடுத்துங்க, அதுக்கப்புறமா டின்னர் வந்து ஒரு 5:30 6 o'clock கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த முறையை தான் நான் ஃபாலோ பண்ணேன்னு தவிர அவரு வந்து இந்த மாத்திரை கொடுத்துட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அதெல்லாம் எதுவும் சொல்லலை.
அது நல்லா அது எப்பவுமே பண்ணணுங்க. அதுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காருன்னா பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அந்த அந்த பேர் சொல்லவே அந்த டாக்டர் எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க நல்ல விஷயங்க, நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இது அந்த ஆதி காலத்துல இதுதான் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா வந்து 6 மணிக்கு மேலே யாரும் சாப்பிட மாட்டாங்க, விளக்கு வச்சு சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆதி காலத்துல பண்ணாங்க. இது ஒரு சப்ஜெக்டா எடுத்து பண்றாருன்னா ஒரு பெரிய விஷயங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மருந்தெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுவீங்க. அது உண்மைதான். அதை இனியும் நான் அது லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 100% அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் நான். அது ஏற்றுக்கொள்ள விஷயம் தான். ஏன்னா 260 இருந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து 70 72 வந்துருச்சுன்னா பெரிய விஷயம் தான். நான் வந்து பார்த்தோம்னா நைட்டு மட்டும் 7 மாத்திரை போடுவேன். கொலஸ்ட்ராலுக்கு, பிபிக்கு, சுகருக்கு, பிளட் தின்னர்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட்லாம் போட்டுருவேன். 7 மாத்திரை மேலே போட்டுருவேன். கொலஸ்ட்ரால் டேப்லெட் போடவே இல்லை. அது சொல்லிட்டாரு, கொலஸ்ட்ரால் டேப்லெட் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, எனக்கு கொஞ்சம் லெவலில் வந்துருச்சு. அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்தாலும் தப்பு, கம்மியான கொலஸ்ட்ரால் இருந்தாலும் தவறுதாங்க. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த 3 மாதம் செக்அப் வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் விஷயமா போகிறேன்னு வச்சிங்களேன், ரெண்டு சைடும் வருவாங்க, போஸ் பார்ட்டியும் வருவாங்க, கம்ப்ளைண்டர் வருவாங்க, அவங்களோட அகைன்ஸ்டால வருவாங்க. இவங்க 2 பேரையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணோம்னா எனக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக ஏறிடும். அந்த ப்ரெஷர் இருந்தாலும் கோவம் வந்துடும். நம்ம யாருக்கிட்ட நம்ம கோவத்தை காட்டுறது இதெல்லாம் முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அன்னைக்கு நைட்டு அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அன்னைக்கு நைட்டில் தூக்க முடியாது என்னால். 8 9 மணிக்கு நான் வீட்டுக்கே வருவேன். சாப்பிட்றதே 9 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன். சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து ஹெல்த் வந்து பார்த்தோம்னா எல்லாமே ஹை, ப்ரெஷர் ஹை, சுகர் ஹை, கொலஸ்ட்ரால் ஹை. எனக்கு சரியான தூக்கமே கிடையாது. அதாவது 3 இயர்ஸ் முன்னாடி. இன்னைக்கு வந்து 6 மணிக்கெல்லாம் நான் எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். இதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப சேஞ்சஸ். எனக்கு தூக்கம் வந்து நல்லா இருக்கு. முன்னாடிலாம் தூக்கம் இல்லை, சரியான தூக்கம் இல்லை. மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்கும். தூங்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் மைண்டில் ஏதோ ஒன்று ரொட்டேட் ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு டீப் ஸ்லீப். சார் சொல்கிற மாதிரி ஃபுல்லாக ரூமை ஃபுல்லாக பிளாக் பண்ணிக்கோங்க, ஒரு மைல்டாக ஏசி வச்சுங்க, சும்மா ஜஸ்ட் அப்படியே ஒரு மைண்டில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து மைத்ரூ பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரனாரு. அதாவது இதுதான் பண்ணணும்னு சொல்லலை, எல்லாமே சொல்லிடுறாரு சார். அதை இன்னி வரையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால இப்போ நான் ஃப்ரீ மைண்ட் இருக்கேன், ரிலாக்ஸேஷன் இருக்குது. இன்றைக்கி 10 பேர் வந்தாலும் நான் கிளியராக அவங்களுக்கு வந்து என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அவங்களை சால்வ் பண்ணி அனுப்புறது திறமையும் ப்ளஸ் மைண்டை வந்துடுச்சு சாரால். அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அதாவது என்னை பொறுத்தவரையும் சார், இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிளாஸ் இருக்குது. ஜிம் ட்ரைனர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸஸ் இருக்குது, அவங்க கோச்சிங் சென்டர் வச்சுருக்காங்க. ஆனால் மை ஹெல்த் ஸ்கூல் மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஆகும். மெடிசன்லேருந்து எல்லாமே வெளில வரணும் சார். என்னோட முதல் கருத்து வந்து மெடிசனை விட்டு ஜனங்க வந்து வெளியில் வரணும். மெடிக்கல் வந்து பெரிய மாஃபியா. அவனுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் வந்து ரொம்ப ஒரு பெரிய மாஃபியா டீம் தான் அவங்க. இன்னைக்கு ஜனங்கள் வந்து நம்ம பாரம்பரியமாக உணவு சாப்பிட்டுட்டு அதுலேருந்து எப்படி முறையாக உணவு சாப்பிடணும்னு சொல்லி கற்றுட்டு அதை வரத்துக்கு வந்து மை ஹெல்த் ஸ்கூல் நம்பர் 1. அதை வந்து நிறைய கோச்சிங் சென்டர் மாதிரி அது மாறணும்னு சொல்லிட்டு என்னோட வேண்டுகோள் சாருக்கு. இப்போ நேச்சுரல்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு தெருக்கு ஒரு நேச்சுரல்ஸ் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா அழகுக்காக அவங்க பார்க்குறாங்க. உடம்போட ஹெல்த்துக்காக மை ஹெல்த் ஸ்கூல் மாதிரி ஒரு கோச்சிங் சென்டர்ஸ் அங்கங்கே ஆரம்பித்தா நிறைய வந்து பார்த்தோம்னா மாற்றம் கிடைக்கும். நிறைய எதிர்ப்பும் வருது, அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் மாற்றம் கிடைக்கணும்னா ஹெல்த் ரீதியாக மை ஹெல்த் ஸ்கூல் நிறைய கோச்சிங் சென்டர் உருவாகும். இது என்னோட வேண்டுகோள். சுதாகர் சார் வந்து பார்த்தோம்னா எனக்கு கிடைச்ச 2வது வரப்பிரசாதம். அவர் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவார், 5 5:30 எழுப்பிடுவார். அவர் சொல்ல மெடிடேஷன் வந்து பார்த்தோம்னா இன்னைய வரையும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். காலையில் எழுந்த உடனே ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வார்மாக உட்காந்துருவேன். உட்காந்துட்டு அவர் சொல்கிற மெடிடேஷன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு எதனா வந்து ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணால் யோசிங்க. அவங்களுக்கு வந்து நீங்களே வந்து வேலண்டியாக போய் பேசுங்க. உங்களுக்கு என்னதான் எதிரியாக இருந்தாலும் நீங்கள் அதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு அங்கே பேசுறது வந்து பார்த்தோன்னா 2 நிமிஷம், ஆனால் 2 வருஷம் பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி மைண்டில் வரும்னு சொன்னார். அது உண்மை. அது நமக்கு எதிரி யாரும் இல்லை. அவர்கிட்ட போய் இது நம்ம கோவப்பட்டு நாளைக்கு இது திட்டோன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட போய் நம்ம போயிட்டு அப்ரோச் பண்ணி பேசிட்டு எங்க சரி விடுங்க, விட்டு கொடுங்கள், அதை வந்து நம்ம போயிட்டு அவர்கிட்ட பேசும்போதும் அதோட ஒர்த்ஃபுல்லி வேறு எதுவுமே இல்லை. அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சார் இதை விடுங்க, ஏதோ நடந்து போச்சுங்க, சாரிங்க, வேலண்டியர் சாரி சொல்லுங்கள், வேலண்டியர் தேங்க்ஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் நிறைய லைஃப்பில் வந்து விட்டு கொடுத்து போங்க. அதோட எஃபெக்ட்னஸ் நம்மளை வந்து 200 வருஷம் வந்து நம்ம மைண்டில் வந்து கிரீனஸ் ஆக்கி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பவர்ஃபுல்லாக சொல்கிறாரு. அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒரு மெடிடேஷன், யோகா, வாக்கிங் போகிறேன், சைக்கிளிங் போயிட்டுருக்கேன். சின்ன ஒர்க்கர்ஸ்லாம் நானே பார்ப்பேன். ஸோ அந்த செடி வைக்கிறது, அதை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மண்ணு கொத்தி போடுறது, அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அது எனக்கு வந்து ஒரு ஹேபிட்டாகவே போயிடுச்சு. ஏன்னா முன்னாடிலாம் அதை நான் பண்ணவே மாட்டேன். டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நானே என்னை ஏமாற்றிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து டைம் இருக்குது. அதை புரிய வச்சவங்க வந்து பார்த்தோம்னா சுதாகர் சாரும் பிரபாகர் சாரும் தான். பிரபாகர் சார் பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். அவர் அந்த மாதிரி எனக்கு ஹெல்த்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர். என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அவரை. அவர் எவ்வளோ வந்து பார்த்தோம்னா பெரிய விஷயம். இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி வந்து ஒரு ஹெல்த்தை வந்து மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு உறவு மாற்றத்தை
பரிமாற்றத்தையும் அதை ஃபாலோ பண்ண வச்சு சுதாகர் சார். நான் இந்த டைமில் அவர் சாருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். பெரிய மாற்றம் சுதாகர் சார். ஒரு வரியில் சொன்னப்போனா என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றமே அவர் தான். அதாவது நிறைய அவார்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க, நானும் 2-3 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். பட் ஆனால் வந்து என்னோட ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணதுக்கு சார் கொடுத்த அவார்டு வந்து நான் லைஃப்பில் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன். இதை எப்பயுமே நான் வந்து என் அப்பாவோட படத்துக்கிட்ட தான் வைப்பேன். ஏன்னா எனக்கு என் அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவர் சார் சுதாகர் சார் கொடுத்த இந்த அவார்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா இந்த அவார்டில் நிறைய விஷயங்கள் வந்து அவர் இதில் வந்து கொண்டு வந்திருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஃபார்மர், அவரே பாதி டாக்டர், இதுதான் நம்ம ஏற்றக்கூடிய விஷயம். இதுதான் ஒரு கான்செப்டே, சாரோட கான்செப்ட். ஒரு விவசாயி தான் வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து டாக்டர். அந்த விவசாயத்தை வந்து இவர் முன்னெடுத்து அவர் ஒரு டாக்டராக வந்து பார்த்து அவரும் வந்து படித்து அதை உருவாக்கியிருக்காருன்னா பெரிய விஷயங்க. ஏன்னா உணவே மருந்துன்றதுக்கு இந்த அவார்டு வந்து பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. அதில் மாற்று கருத்தே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அவார்டு சாருக்கு. அவர் கையால் வாங்கினது எனக்கு இந்த காலகட்டத்தில் நான் தான் சிம்பிளாக சொல்லிட்டேன். எதோ கோச்சிங் சென்டர் இருக்குது, எதோ இருக்குது. ஆனால் இது இந்த மாதிரி மை ஹெல்த் ஸ்கூல் மாதிரி ஒரு கோச்சிங் சென்டரும் இல்லை, மக்களை வந்து அணுகி இதை முறையாக உணவே மருந்து வந்து சாப்பிடுங்க, அதை வந்து சொல்லித்தரத்துக்கு ஒரு கோச்சிங் சென்டர் இருந்தால் ரொம்ப நல்லது. மை ஹெல்த் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோச்சிங் சென்டராக வந்து வளரணும். இதனால் நிறைய பேர் பயன்படணும். இது வந்து நான் வந்து பெருமைக்காக நான் சொல்லலை. ரொம்ப எனக்கு என்ன லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய மாற்றம். எனக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரெஷரு, சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் இதை என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் எனக்கு ஹார்ட் பெயினே வந்தது. ஆன்ஜியோ பண்ணேன். ஸோ இதை வந்து நான் முன்னாடியே வந்து நான் சாரை பார்த்துருந்தனால் இதை வந்து எனக்கு ஆன்ஜியோ பண்ணியிருப்பாங்களா எனக்கு தெரியல. அவங்கள வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்லாம் எதுவும் நம்ம பணத்தை தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு இவங்க பண்ணலை. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வந்து நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். இது வந்து எந்த ஒரு யாரை வேணால் சொல்லலாம். இது வந்து நம்ம லீகலியோ எதுவும் ஒரு பிரச்சனை எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் இதை சொல்லலாம். அதுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குது. மக்கள் மேலே உண்மையான நம்பிக்கையும் அவங்கள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து பெரிய விஷயம். இதை வந்து யாரும் பண்ணலை, இதுவரையும் பண்ணலை. இப்போ நம்பர் 1 சுதாகர் சாரும் பிரபாகர் சாரும் தான் வந்து பண்ணுறாங்க. அதனால் இது நிறைய கோச்சிங் சென்டர் உருவாகணும்னு சொல்லிட்டு என்னோட எண்ணம் சார். மை ஹெல்த்துக்கு என்றைக்கு நான் வந்து அந்த ஃபேஸ்புக்கில் ஆடை பார்த்து நான் சாரை வந்து அப்ரோச் பண்ணி பேசணும், அவரோட ஸ்பீச்சில் கரெக்டான ஒரு உண்மை அவர் தெரிஞ்சது எனக்கு. அதனால சரி இவர் கூட நான் பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் முதல்ல ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ண உடனே எனக்கு அவர் சொல்கிற டீடாக்ஸ் டீ காலையில் வந்து எழுந்த உடனே சீரகம்னா சீரகம் அகத்தை ஃபுல்லாக சீராகம் தான் சீரகம். அதில் நம்பர் 1 மெடிசன், அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. ப்ளஸ் வந்து தனியா அந்த விதைகள், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அற்புதமான மருந்து. அதை வந்து கம்பல்சரி சாப்பிடுவேன். ஜூஸ் வந்து பார்த்தோம்னா புதினா ஜூஸ், கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸி கிரைண்டர்லாம் பக்காவாக வாங்கி வச்சாச்சு. நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால நான் இன்னைய வரையும் நானே தான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி நானே சாப்பிட்டுக்கணும் சார். இது இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா டிசம்பர் 23 சார், டிசம்பர் 23 எடுத்த ரிப்போர்ட் இது. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொலஸ்ட்ரால் வந்து 222 2023. 2022 பார்த்தோம்னா 260 இருந்தது, 260 இருந்தது. 2023 122 வந்துருச்சுங்க. இது அப்போ எடுத்த டெஸ்ட்டு. இது இப்போ வந்து ப்ரீவியஸாக ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி எடுத்தது, நியூ பாகில் எடுத்தேன். இதில் பார்த்தோம்னா எல்டி லெவல் 70, ஹெச்டி லெவல் பார்த்தோம்னா 40 சார், இன்னையோட லெவல். இது வந்து பார்த்தோம்னா நான் இது டேப்லெட் போட்டு கம்மி பண்ணது. சாரோட சொன்ன ட்ரீட்மெண்ட், அதாவது உணவே மருந்து மூலிமா நான் இது சாரோட அட்வைஸை ஏற்று நான் பண்ணதால் இன்னைக்கு 70-40 வந்திருக்கு, எல்டி லெவல், ஹெச்டி லெவல். இதை பார்த்து தான் நான் ஒரு பெரிய மாற்றம் உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான். பிளட் சுகர் லெவல் பார்த்தோம்னா 260 இருந்தது சார் எனக்கு முன்னாடி, 260 இருந்தது. அது இப்போது வந்து பார்த்தோம்னா 120 சுகர் லெவல் ஸ்டில் டேட்டி. இப்போது இன்றைக்கும் அது வந்து பார்த்தோம்னா 6 மாதமாக அந்த 120 அப்படி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது அதிகமாக ஆகலை, கம்மியாகவும் ஆகலை. ஆனால் அந்த ஃபாலோஸ் எல்லாத்தையும் பண்ணுறதால எனக்கு கிளியராக இருக்குது. டேப்லெட்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்மி பண்ணிட்டேன். டேப்லெட் விட்டு இல்லை, சார் சொல்கிற வரையும், டாக்டர் சொல்கிற வரையும் நான் அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். என்னோட உடல் மாற்றத்துக்கு காரணமாக இருந்த மதிப்புக்குரிய சுதாகர் சார் அவர்களுக்கும், டாக்டர் ஃபார்மர் பிரபாகர் சார் அவர்களுக்கும் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான நபர்களாக இருக்காங்க. இன்னையிலிருந்து என்னோட லைஃப் இருக்கும் வரை அவங்கள நான் மறக்க மாட்டேன். இது அவங்க பிஸ்னஸாக பண்ணல, இது எனக்கு நான் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் விடுறேன். இவங்க பிஸ்னஸாக வந்து இன்னைய வரை அவங்க வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணவே இல்லை. என்னோட ஹெல்த்துக்காக இவ்வளோ நாள் வந்து 1.5 வருஷமாக என் கூட வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு மாற்றத்தை வந்து உண்டு பண்ணாங்க. எனக்கு வந்து பார்த்தோம்னா நான் அவங்கள ஒரு பெரிய லெவலில் தான் வச்சு பார்த்துருக்கேன். இன்னைக்கு என் லைஃப்பில் நான் அவங்கள மறக்கவே முடியாது. இந்த ஹெல்த் கோச் இந்த மாதிரி ரேணுபிரியாவும் என்னோட சிஸ்டர் மாதிரி தான். அவங்க என்னை ஃபாலோ பண்ண நான் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆச்சே தவிர மற்றபடி அவங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். தேங்க்ஸ் மிஸ்டர் பிரபாகர் சார், ஃபார்மர் சுதாகர் சார் அவர்களுக்கும்.